இலங்கை சிறையில் உள்ள 25 தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 25 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும், அதே போல இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது காண வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த 25 மீனவர்கள் பாக் ஜலசக்தி அதே போல மன்னர் வளைகுடா கடற்படை மீன் பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகள் அனைத்தையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாகவே இது போன்ற சம்பவங்கள் என்பது நிகழ்ந்து வருவதாகவும், இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தற்போதைய திமுக தலைமையிலான அரசு தொடங்கியதிலிருந்தே இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து மனு என்பது தாக்கல் செய்து வருவதாகவும், ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக தலைமையிலான அரசு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியில் இருந்தும் இந்த பிரச்சனை குறித்தாக நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதாகவும், அதே போல கச்சத்தீவை மீட்பதற்காக குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அனைத்து முடிவையும் எடுக்க வேண்டும் என்று கூறியும் தற்போது வரையிலும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் எந்நேரத்திற்கும் தொடர்ச்சியாக இந்த இன்னலுக்கு பணியாற்றி வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மீனவர்கள் அவர்களுக்கான இழப்பீடும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும், இதற்கு உடனடி தீர்வை காண வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.